இடம் கிடையாது. பழைய பேர் சிட்டில நீங்க விளையாடுறதுக்கு நல்ல ஸ்கூல் கிடையாது, நல்ல அட்மாஸ்பியர் கிடையாது. எங்க ஸ்கூல்லையும் சத்தம் தான் இருக்கு, நல்ல பாத்ரூம் கிடையாது, நல்ல ஒரு லேப்டாப் குவாலிட்டியான லேப்டாப் கிடையாது. பேருக்குன்னு லேப்டாப் கொடுத்து ஏமாத்தி அதுல ஒரு லஞ்சம். இவங்க நல்ல ஹை எஜுகேஷன் கொடுக்க முடியும், எந்த ஒரு அரசாங்கத்தையும் மக்களை சௌரியமா வச்சு ஹை எஜுகேஷன் கொடுக்க முடியும். நார்மலான மக்கள் வசதியா வாங்கணும். கரண்ட் பில்லு, வாட்டர் பில்லு, டாக்ஸ், ஸ்கூலு, எஜுகேஷன் எல்லா கவர்மெண்ட்லயும் ஃப்ரீயா கொடுக்க முடியும். அவன் வளர்ந்து முடிச்சதுக்கு அப்புறம் அவன் டாக்ஸும் கொடுக்க முடியும். வெளிநாடுகள்ல முறை வேற, இங்க உள்ள முறை வேற. ஆனா இங்க ஆதிலேயே அழிச்சிருவாங்க. அதை நீங்க வளரவே கூடாதுன்றதுக்கு அறிவுக்கு என்னென்ன பொறுத்தறிவோ, இவங்களுக்கு என்ன சௌரியமோ, இவங்களுக்கு காசுகள்லாம் கட்டிட்டு போக வேண்டியது. அரசியலோட சூழ்நிலை அப்படிதான். மக்கள் நல்லா இருக்கிறது தான் அரசியல். அதை தவிர்த்து இவங்க நல்லா இருந்துட்டு மக்களுக்கு பேருனுக்கு என்ன செய்ய முடியும், டைட்டில் படி எப்படி ஓட்ட முடியும், இந்த நேரத்துக்கு என்ன ஓடுது, அதுதான் அவங்க செய்யறாங்க. அவ்வளவுதான். மொத்தத்துல அவங்க ஓவரால் நல்லது பண்றதுங்கிற கஷ்டம். ஆனா ஒரு அரசாங்கம் மட்டும் நினைச்சு நல்லபடியா அமைஞ்சிச்சு, ஒரு டீம் அமைஞ்சுன்னு சொன்னா மக்களுக்கு எல்லாமே நல்லபடியா செஞ்சு கொடுக்கணும். சிரமம் இல்லாம வாழ்க்கை வாழ முடியும், ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க முடியும். எல்லாரும் கஷ்டப்படணும், சிரமப்படணும். இப்ப ரோடு அழைச்சிருக்காங்க. இன்னைக்கு நீங்க சிட்டில பாக்குற டிராபிக் கூட டிராபிக் இல்லாம நிப்பாட்ட முடியும், அங்கங்க பசில் கேம் மாரி வச்சு பண்ண முடியும். ஆனா அதை செய்ய மாட்டாங்க. ஏன் செய்ய மாட்டாங்கன்னா மக்கள் ஸ்ட்ரெஸ் ஆகட்டும், சிரமப்பட்டு போகட்டும், ஒருத்தவங்க கேர் பண்ணிட்டு போகட்டும். அதிகம் பாத்துக்கிறது கிடையாது, அரசியல்வாதியும் வளர்த்தது கிடையாது. இவங்களுக்கு தேவை டிஸ்ட்ரிக்ட் வைஸ், ஸ்டேட் வைஸ், எல்லா இடத்துலயும் இவங்க வச்சிருக்க ஐஎஸ்ஐ ஆபீசர்லாம் பாதி பேரே ஸ்டேட் செக்ரட்டரினா இவங்க வசூல் பண்ணி மேல வரைக்கும் கொடுக்கணும் காசு. அதுக்குதான் இவங்க அப்பாயிண்ட் பண்ணி